இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடி அருகே உள்ள கண்டனூரில் தனது வாக்கினை செலுத்திய பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கள் அணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே உள்ள காங்கிரஸ் கட்சி உட்பட்ட இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் கிடையாது. நேற்று தொகுதி பூரா நான் சுற்றி வந்தேன். இன்று காலையும் தொகுதியிலே உள்ள அனைத்து முகவர்களுக்கும் நான் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த பூரிப்புடன் இருக்கிறார்கள். அந்த உற்சாகம், நம்பிக்கை, பூரிப்பு என்பது வாக்காளர்களை பிரதிபலிக்கும் வகையிலே எங்களுடைய முகவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சார், இந்த பாஜக நட்டாவும் அமித்ஷாவுடைய வருகை எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்? இங்கே வந்தார், ரத்து பண்ணார். வரவில்லை, ரத்து பண்ணதுக்கான காரணங்களையெல்லாம் நீங்கள் ஆராயணும். மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்றாங்க. ஆனால் பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும், மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும்.